கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்? இதுக்கான பதில் பலமான கண்மலைக்கு. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான வினாவை பார்க்கலாமா? மனுஷனால் கூடாதது யாரால் கூடும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். லூக் 18:27. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? ஒரு சிறிய கிராமத்துல ராகுல்ன்ற ஒரு இளைஞன் இருந்தானா. அவன் குடும்பம் ரொம்பவே ஏழ்மையா இருந்ததா. அவருடைய அப்பா உடல்நலக்குறைவால வேலை செய்ய முடியாமல் இருந்தாரா. ராகுல் நல்லாவே படிப்பானா. அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு இருந்ததா. ஆனா அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்களா, உன் நிலைமையில இதெல்லாம் பண்ணவே முடியாது, இது உனக்கு அசாத்தியன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. இந்த வார்த்தையால ராகுல் ரொம்பவே வருத்தமடைய செய்தானா. ஒரு நாள் அவன் தேவாலயத்துக்கு சென்று அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணானா. இசப்பா, எல்லாருமே முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க இருந்தா எல்லாமே முடியும், எனக்கு வழி காட்டுங்கன்னு சொன்னானா. அதுக்கப்புறம் அவன் விடாமுயற்சியுடன் படிக்க தொடங்கினானா. ஒரு நல்ல ஆசிரியர் அவனை கவனித்தாரா. அவனுக்கு உதவி செய்து ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணாரா. ஆண்டுகள் கழிந்துதான் ராகுல் ஒரு நல்ல மருத்துவன் ஆனானா. அவனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களா. இது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்களா. ராகுல் சிரித்து கொண்டே சொன்னானா, மனுஷனால முடியாது, ஆனா கடவுளால முடியும்னு சொல்லிட்டு சொன்னானா. இதே போல நம்மளுக்கு அசாத்தியமா தோன்றும் விஷயங்கள் எல்லாமே ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு சாத்தியமா மாறும். ஆமேன்.